ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் கவலையை வெல்வது என்ற தலைப்பில் இரண்டாவது பாகத்தை காணலாம். நேற்றைய செய்தியில் மனம் மற்றும் புத்தியின் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான திறனை கவலை எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறது என்பதை விளக்கியிருந்தோம். மறுபுறம் சாத்தியமான நேர்மறையான விளைவுகளையோ அல்லது முடிவுகளையோ கற்பனை செய்வதால் எதிர்மறையான விளைவுகளை நம்மிடமிருந்து விலக்கி வைப்பது மட்டுமல்லாமல் அவை நிகழும் சாத்தியம் இருந்தாலும் நேர்மறையான முடிவுகளை நம்மை நோக்கி ஈர்க்கும். ஆனால் இந்த இரண்டு செயல்முறைகளும் நடக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு நிமிட அளவில் கூட உங்கள் மனம் மற்றும் புத்தியில் எதிர்மறை விளைவுகளை பற்றிய கற்பனைகள் இல்லாமல் இருப்பது மிகவும் அவசியமாகும். இல்லையெனில் நேர்மறை விளைவுகள் உண்மையாக மாறுவதற்கான நிகழ்வு குறைகிறது. கவலை என்பது இந்த பற்றின் செயல்முறைக்கு மற்றொரு வார்த்தையாகும். கவலை என்பது ஒரு வகையான மனப்பழக்கம். இது கவலைப்படுவது நல்லது என்ற நம்பிக்கையிலிருந்து எழுகிறது. இந்த நம்பிக்கை நம் குழந்தை பருவத்திலேயே பெறப்படுகிறது. பின்னர் அது நம் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வலுப்பெறுகிறது. இந்த நம்பிக்கையிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். இது எதிர்மறையான சூழ்நிலைகளை ஈர்க்கிறது. இதன் விளைவாக நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. ஏனென்றால் பல எதிர்மறையான சூழ்நிலைகள் நிறைந்த வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை முன்கூட்டியே சிந்திக்க வேண்டியது அவசியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையின் காரணமாக இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் முதலில் ஏற்பட்டதை நீங்கள் உணரவில்லை. நாம் எதிர்மறையான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது அந்த நம்பிக்கையை நாம் வைத்திருப்பதால் மீண்டும் கவலைப்படுகிறோம். மீண்டும் அதே விளைவுதான். இவ்வாறாக நாம் ஒரு தீய சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறோம். இந்த சுழற்சியில் இருந்து நாம் எப்படி வெளிவருவது? கவலைப்படுவது நல்லதல்ல என்கிற நம்பிக்கையை கொண்டு வருவதன் மூலம் நாம் அதை செய்தவுடன் எதிர்மறையான சூழ்நிலைகள் நம் வாழ்வில் எழுவது முற்றிலுமாக நின்றுவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த பிறவியிலோ அல்லது கடந்த பிறவியிலோ எதிர்மறையான செயல்களை செய்துள்ளோம். அவை நம் நிகழ்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலைகளின் அளவு குறைக்கப்படும். ஒருவேளை அவை வந்தாலும் கவலையற்ற உணர்வு இருந்தால் விரைவில் போய்விடும். ஓம் சாந்தி.